விடாம இருக்க முடியும்? எனக்கு தெரியலையேக்கா. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யார் ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிருக்காங்க? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, நான் 1 2 3 சரி மூச்சு பிடிச்சிக்கோ. சரியா? 1 2 3. நம்ம ரெண்டு பேரால ஒரு நிமிஷம் கூட மூச்சு பிடிக்க முடியல. சரி, எவ்வளவு நாள் தண்ணி இல்லாம வாழ முடியும்? ஒரு 2-3 நாள் தண்ணி இல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப சாப்பாடு? 1-2 வாரம் சாப்பிடாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். அக்கா மூச்சு விடுறது, நம்ம தண்ணி குடிக்கிறது, நம்ம சாப்பாடு சாப்பிடுறது, இது நம்ம உயிர் வாழ ரொம்ப அவசியம். 1 பேதுரு 5:10 ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்துவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பழையபடி நல்லாக்குறது. ஓ, அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனுஷங்களால பண்ண முடியாது. கண்டிப்பாக்கா, அது ஆண்டவரால மட்டும்தான் முடியும். இது ஆண்டவர் எப்படி செயல்படுத்துவாரு? இது எப்படி மறுபடியும் எப்படி பரிசு மாதிரி மாத்துவாரு? நீ பாடத்துல பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறியோட பிள்ளை பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லாரும் அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். இதெல்லாம் நம்ம கூட சாம்சங் அவங்க வந்திருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் நம்ம 10வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாளைக்கு பாடம் படிக்க போறோம். இந்த பாடம் படிக்கிறது எங்க கூட இருங்க. நாங்க படிக்கிறது புரிஞ்சு கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவிலே இருக்கிறோம், அன்பின் பிதாவே, ஆமென். இது வார பாடத்துக்கான தலைப்பு கூட ஒருவருக்கு உணவு. இந்த பாடத்துக்கான மனப்பாட வசனம் 1 பேதுரு 5:10 எடுக்கப்பட்டிருக்கு. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்துவாராக. இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு தீமைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு சில மாசங்கள்லாம் மழையே பெய்யல, வயல்வெளியில எல்லா மரம், செடி, கொடி, பயிர் எல்லாம் காஞ்சு போச்சு. ஆறுகள், குளங்கள் எல்லாம் காஞ்சு போச்சு. கடைசியா எலியா தீர்க்கதரிசி ஆகாபு ராஜா கிட்ட இருந்து ஒளிஞ்சிருந்தாரு. அது கேட்டாரு, அது கூட காஞ்சு போச்சு. ஆனாலும் ஆண்டவர் எலியாவை பத்திரம் பார்த்துட்டே இருந்தார். எழுந்திரி காரி பார்த்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அங்க நான் உனக்கு ஒரு விதவைய பார்த்துக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நீ உடனே போ அப்படின்னு ஆண்டவர் எலியா கிட்ட சொன்னாரு. எலியா ஆண்டவர் சொன்ன உடனே கேட்டு 100 மைல் தூரத்துல வேற ஊருக்கு போனாரு. சாரிபாத் அப்படிங்கிற ஊருடைய வாசல் கிட்ட வரும்போது எலியா அங்க ஒரு அம்மாவை பாக்குறாரு. அந்த அம்மா ஒரு விதவை, அதாவது கணவர் இறந்து போயிட்டாங்க. இருந்த அந்த நேரம் கீழே இருந்து ஒரு சிறு குச்சி கிட்ட பறக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்களே அப்படின்னு எலியா கேட்டார். சரி, கொண்டு வரேன்னு அந்த அம்மா திரும்பினாங்க. அப்படியே கொஞ்சம் சாப்பிடுறதுக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. தண்ணி எடுக்க போன அம்மா சாப்பாடு கேட்டது நின்னுட்டாங்க. என்கிட்ட சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு கை நிறைய மாவு, கொஞ்சம் எண்ணெய். நானும் என் பையனும் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் வச்சு ஒரு அப்பா சுட்டு சாப்பிடலான்னு இந்த பூச்சி என்ன பெருக்கிட்டு இருக்கேன். அப்பத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்ல, நாங்க அப்புறம் செத்து போக வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பயப்படாதீங்க, எலியா சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு அந்த அப்பத்தை செஞ்சு எனக்கு கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா நீங்களும் உங்க பையனை செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஊர்ல மழை வர வரைக்கும் உங்களுக்கு தேவையான மாவையும் எண்ணெயும் ஆண்டவர் தருவாரு அப்படின்னு சொன்னாரு. இந்த விதவை ஒரு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க இல்ல, ஆனா ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு கேட்டதும் அவங்களோட முழு விசுவாசத்தை அது மேல வச்சாங்க. அதனால அவங்களோட தேவையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாங்கன்னு நம்பினாரு. எலியா சொன்ன மாதிரியே எங்க நடந்துச்சு. அந்தம்மா அவங்க வீட்டுக்கு போய் எலியாவுக்கு ஒரு அப்பா சுட்டு கொண்டு வந்தாங்க. அன்னையில இருந்து அந்த அம்மாவோட வீட்டுல எண்ணெயும் மாவும் தீரவே இல்லை. இது கண்டிப்பா ஆண்டவர் செஞ்ச அற்புதம். எலியாவும் அந்த விதவையும் அவங்களோட பையனையும் ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சாரு. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா விதவையோட பையன் உடம்பு சரியில்லாம ஆகி செத்து போயிட்டான். அவங்களுடைய முதல் யோசனை ஆண்டவர் அவங்க தண்டிக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நான் தப்பு செஞ்சேன், எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? நான் செஞ்ச தப்ப நினைச்சு என்னோட பையனை கொல்றதுக்காக தான் நீங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே ஆண்டவர்
அந்த பையன் இறந்து போனதுக்கான காரணம் இல்ல. ஆண்டவர் அவரோட கிருபையால அவருக்கு உயிரை கொடுக்கிறாரு. அவங்க 3 பேரையும் அந்த பஞ்ச காலத்துல உயிரோட பத்திரமா பாத்துக்காத்தாரு. எலியா தீர்க்கதரிசி அந்த அம்மாவுடைய வீட்டுல மாடியில குடியிருந்தாரு. அந்த பையனை அவருடைய ரூமுக்கு தூக்கிட்டு போய் அவங்க படுக்க வச்சாங்க. ஆண்டவரை நோக்கி எலியா ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, இந்த பையனுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மறுபடியும் உயிர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் நம்ம எல்லாரோட பிரச்சனைகளையும் பார்க்கிறாரு. பல நேரங்கள்ல கஷ்டமான காரியங்கள், கெட்ட காரியங்கள் இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவருன்னா கடந்து போல அவர் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. நீங்க ஒருத்தரும் அவரை நம்பணும், அவருடைய தேவையெல்லாம் பார்த்துக்கான்னு விசுவாசிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எப்படி ஆண்டவர் எலியாவையும் அந்த விதவையையும் அவங்களுடைய பையனையும் காலி பாத்ரூம்ல பத்திரமா பார்த்துக்கிட்டாரோ, அதே மாதிரி நம்ம எல்லாரையும் அவர் பார்த்துக்கன்னு சொல்றாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேல உண்மையான விசுவாசம் வச்சு அவர் தர நன்மைக்காக காத்துக்கிறது தான். நானும் அக்காவும் அப்படி எல்லா விஷயத்தையும் காத்திருக்கோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க காத்திருக்கீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் கூட இருந்ததுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் சில கெட்ட விஷயங்கள் நடக்கும் போதும் அதெல்லாம் எங்களோட நன்மைகளுக்காக அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நாங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நீங்க ஆசைப்படுறீங்க. என்ன நடந்தாலும் நீங்க எங்களை நேசிக்கிறீங்கன்னு நாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பாக்குற கேட்கறத ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஆமென். பரம தகப்பனே, ஆமென்.